ஷேய் விஷ்ணு பிரமா ஜட்ஜி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற ஜட்ஜி நீதிபதி பூரா கடவுளை அவமதிக்காதியப்பா. அத்துமீறி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். சரியா? கடவுளை அவமதிக்காதிய, நீங்களே அவமதிக்காதியப்பா. காலையில் கும்பிட்டு உட்கார்றது கடவுளை தான் கும்பிட்டு உட்காருதிய. தீர்மானம் எப்படி கொடுக்கணும், தீர்மானம் எப்படி எடுக்கணும்னு அத்துமீறி கைலாசத்தில் சேட்டை பண்ணுறான். இன்னும் ரிப்போர்ட் எடுத்துக்க காவல்துறை அதிகாரி எங்களுக்கு ஒருத்தர் கோயில் இருக்கான்னு கேட்கான். சரியா? ஈஸ்வர மகன் எங்கள் அண்ணன் மட்டும் அப்படியே ஐயா இருக்காராங்க. அப்போ ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அமைக்க வச்சுருக்கான். விளையாடுதான் அரசியல்வாதி. சரியா? இந்த கணக்கு சேனல் உலக நாடு எல்லாம் பார்க்கான்ல, அது விடணும். யார் விடணும்? 100 மையம் விடணும். இப்போ 100 மையத்தை பிடிக்காரு, நீ ஏன் விடலை? அப்போ கணக்கு நீ விட்ட கணக்கு சேத்தூர் பத்திரப்பதிவில் சேத்தூர் காவல் நிலையத்தில் போயிடுச்சு. இப்போ சேத்தூர் பத்திரப்பதிவும் காவல் நிலையத்தை தூக்குவார். அந்த கணக்கு தூக்குவார். எங்கேனாலும் ஒரே கண்ட்ரோலில் இருக்கிற நீதிமன்றம் கோர்ட்டுக்கு காவல்துறை அதிகாரி 100 மையத்தில் கொடுத்தால் ஸ்பாட்டில் போகிறத அதுதான் முறை. இது காவல் நிலையம் போய் சேத்தூர்லேருந்து தனார்லேருந்து ஒரு பெட்டிஷனை மனு எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாரோம். அப்போ இவன் வெட்டுப்பட்டு செத்த அப்புறம் வரவா? எப்படி ஒரு இடத்துல சண்டை நடக்கு, அவன் செத்த அப்புறம் வரவா? எப்படி இது ஒரு காவல்துறையா? இது ஒரு காவல் அதிகாரியா? எப்படிப்பா இது ஒரு கணக்கா? அதுக்கு தான் வேடிக்கை பார்க்கலாம் உட்காந்து. அதான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சட்டமன்ற தொகுதியை என்ன கணக்கு போட்டு வச்சுருக்காரு? மலங்காட்டு பழியன் நிர்வாகம் பழியன். அது நீதிமன்றம் கோர்ட்டில் அந்த பழியன் பேரை தூக்கி வச்சுருக்கீங்கள. ராஜபாளையம், சிலுவத்தூர் எல்லா நீதிமன்றத்திலும் ஓட்டு முத்திரை வாங்கி அந்தந்த எம்எல்ஏ பழியனை பூரா தூக்கி வச்சுருக்கீங்க. மோட்டா பேய்களா சத்தியம் புரிஞ்சே நடந்த தெரிஞ்சு நட. கடவுள்னா மக்கள் மனசில் உட்கார்ற டைம் தான் கொடுப்பார். அப்போ தான் அடிப்பான், தூக்கி போட்டு சேட்டை பண்ணவனை போகிறான். உள்ள கைலாசத்தில் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை புரோக்கர் சேசிபியை தூக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணுதானா? எப்படி கோர்ட்டில் இது யார் அவமதிப்பு? நீதிமன்ற கோர்ட்டில் நடத்துகிற ஜட்ஜிகளுக்கு நீ ஆணுக்கு பெண்ணு அவமதிச்சு ஓடியாரான். ஒரு புரோக்கர் அவமதிக்கான், இடம் வாங்கி விற்று போகிறவன் பத்திரம் போட்டு தான் அவமதிக்கான், பத்திர பதிவில் அவமதிக்கான், தாசில்தார் விஓ கலெக்டர் வரைக்கும் எல்லாம் நீதிபதி ஜட்ஜை பூரா அவமதித்து உட்காருதான். அப்போ இது என்ன காரணம்? இதுக்கு முற்றுப்புள்ளி யார்? எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் கொடுக்கான். அவங்களுக்கு அவனா நியமிக்க அவனா ஆடுதான். அப்போ நீதிமன்றம் கோர்ட்டு என்ன அப்படிங்கிற கேள்வி கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டு கடவுள் போட்டார். சரியா? இந்த தென்பகுதியில் இந்த வந்தவனுக்கு கூடிய சீக்கிரம் அவன் ஊருக்காரனே அடிப்பான். அது இராணுவம் உள்ளே போய் நிற்பான் இவனை தூக்குறதுக்கு. அது வரும், அந்த டைம் வரும். அப்போ தான் அவங்களே சும்மா சமட்டுவாங்க. சமட்டி எடுக்கல, தூக்கி போட்டே மிதிப்பாங்க. கடவுளை அவமதிச்சு ஊரவே கெட்டவராக்கிட்டியடா பாய் பேலன்னு அவனை தூக்கி அடிப்பான். அவனை தூக்கி அடித்தவனை இங்கே 2 பேர் பத்திரம் போட்டிருக்காங்கள தாப்பமாவன், இதே சோழி அலைதான். இவனை இங்கே வந்து தூக்கி போட்டு அடிப்பாங்க. அது மண்டை மூளை திருப்பி விடுவார். ரோட்டு காட்டில் சனம் முனாமல் ஆக்கிரும் அந்த மாங்குடி மீனாட்சிபுரத்துக்காரன். சரியாடா? ஒவ்வொரு ஊருக்காரன் வந்து அமைதியாக போங்கடா, கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, நமக்கு இருக்கிற இடம், ஆடை, சாப்பாடு, உணவு, பூமி எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படியாடா ஆவலில் போய் இப்படி அவரே அவமதிக்கிய? கடவுள் சொத்துடா, கடவுள் பூமி அவருடைய சொத்து, அவமதிக்காத. கணக்கு போட்டாரா? பார்த்துக்கோ. தென்பகுதி ஊரை கணக்கு கொடுத்தாச்சு. அந்த வந்த சேசிபிக்காரனை அவனை தூக்கி போட்டு மிதிங்க, பார்த்துக்கோப்பா. இல்லைன்னா இராணுவம் நீதிமன்றத்திலேருந்து கடவுள் போட்டார். கைலாசத்தில் இராணுவம் உள்ள வரையில் தூக்கி இப்படி தான் தூக்குவார். கடவுள் போட்டார் கணக்கு. இது கடவுள் கணக்கு, என் கணக்குடா போடுறா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.